அது கொஞ்சம் ஏதாவது பேசுங்களா? எதுக்கு இப்படி அமைதியாக வந்துட்டு இருக்கிய? நீயே பேச வேண்டியது என்ன சின்ன பொண்ணு? நீ பேசுறது தான் காமெடியாக இருக்கும். நேரம் போடுறதே தெரியாது. இப்போ எதுக்கு நீங்கள் எல்லாரும் ஃபோட்டோ பிடிக்க போகிறது மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிய? நீங்கள் ஏக்கா கடுகளி போட்டோ வெடிக்கிறப்பெல்லாம் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிய? நாம் இப்போ எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோங்கிற காரணம் எல்லாம் உனக்கு மறந்து போச்சோ? ஆமாம், நம்ம இப்போ எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம், யார் பார்க்க போகிறோம்? சரியா எனக்கு ஞாபகத்தில் வரலையே. நீங்களே சொல்லிருங்களாக்கா, நாம் எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம், யாரை பார்க்க போகிறோன்னு. இப்படி நீ தேவையில்லாமல் பேசி பேசி தான் உருப்படாமல் இருக்க. தெரியலன்னு சொல்லுறது பெரிய குத்தமாங்கோ. எதுக்கு போய் என் மேலே கோபப்படுத்திய? இவ தான் கூறுகட்டத்தனமாக பேசுறானா? உங்கள் யாருக்காவது தெரியுமா நம்ம எங்கே போகிறோன்னு? நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் பிரியாணி ஏமாற்றி வித்தவில் அவையில தானே பார்க்க போகிறோம். அதுக்கு எதுக்குக்கா நம்ம கோவத்தில் போனோம்? நம்ம கோவத்தில் போனோன்னா நம்மளுக்கு பிபி ஏறுறோம். அப்புறமா நாம் தான் கடந்து கஷ்டப்படணும். அப்போ அவன் மேலே கோபப்படாம அப்படியே விட்டுறலான்னு சொல்ல வரியா? நான் அப்படிலாம் சொல்ல வரலக்கா. நம்ம எதுக்கு வீணா தெருவெல்லாம் கோவத்தை காமிக்கணும்? மொத்த கோவத்தையும் நம்ம அங்கே போய் காமிப்போம். நீ சொல்லதான் சரிதான். என் தங்கச்சி எப்பமோ சரியா தான் பேசுவா. எல்லாரும் அங்கே பாருங்க. இதுக்கு எல்லாரும் வழியை மறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிய? கொஞ்சம் ஓரமா நில்லுங்கம்மா. இந்த சிலிண்டரை எங்க கொண்டு போறிய? எங்க வீட்டுக்கு கொண்டு போறேன். எம்டி சிலிண்டரே கொண்டு போறிய? எம்டி சிலிண்டர் எனக்கு இதுக்கு எங்க வீட்டுக்கு சிலிண்டர் வேணும்னு இப்பதான் ஒரு வீட்டுல இருந்து 2500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரேன். யார் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வரிய? பக்கத்து தெருவில் மலர்னூர் பிள்ளை உண்டுல அவி வீட்டுல இருந்து வாங்கிட்டு போறேன். கையெல்லாம் வலிக்குது. என் வயது கேட்கறனாலும் எங்க வீட்டுல வந்து கேளுங்க. என் ஒய்ஃபு கூட என்னைய இவ்வளவு கேள்வி கேட்டதில்ல. என்ன கேள்வி கேட்கலுமா? அவர் சொன்ன மலரு நான் கொடுத்த பிரியாணி ஏமாத்தி விட்டாளா? அவளோட பிள்ளை தானே? ஆமாக்கா, அவளுக்கு மோளே தான். நான் கொடுத்த பிரியாணியை உங்ககிட்ட ஏமாற்றி விட்டு எல்லாத்தையும் சிலிண்டராக மாற்றி வச்சுருந்துருக்கா. மிந்திலாம் பணம் இருந்தால் தங்கமாக மாற்றி வைப்பவ. இப்போ கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடணுன்னு எல்லாம் கேஸ் சிலிண்டராக மாற்றி வச்சுருந்துருக்கா. நம்ம எல்லாரும் இப்போ அவன் மாவ வீட்டுக்கு போவோம். அங்கே அவள் எத்தனை கேஸ் சிலிண்டர் மறைச்சி வச்சுருக்கான்னு பார்த்து அங்கேருந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆமாம், அக்கா சொல்லதான் சரிதான். நம்மக்கிட்ட ஏமாற்றி வாங்கின பணத்தை கணக்கு பண்ணி நம்ம அங்கேருந்து சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி வாங்க போவோம். என்னத்தை பாட்டி ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிய? என்ன ஜாமான்லாம் வாங்கணும்னு சுருக்கா சொல்லுங்களா? நான் வாங்கி தந்துட்டு வேற போகணும். நான் சொல்லுற ஜாமான்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு ஒன்றால் வாங்கிட்டு வர முடியுமா? முடியும் பாட்டி. எதுக்கு இப்படி தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படுத்திய? எங்கள் அம்மா என்கிட்ட 20-30 ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லவ. ஒரு நாள் கூட அவையே எழுதி தந்தது கிடையாது. நான் எதையுமே மறக்காம கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவேன் தெரியுமா? சரி, அப்போ நான் சொல்லுற ஜாமான்லாம் வாங்கிட்டு வா. மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, சாம்பார் பொடி, கடுகு, சீரகம் இதெல்லாம் 50 கிராம் வாங்கிக்க. அப்புறம் மல்லி, உளுந்து, பொரிக்கடலை இதெல்லாம் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்க. சரி பாட்டி. இவ்வளோ தானா? வேற எதுவும் வாங்கணுமா? இல்லை, இவ்வளோ தான் வாங்கணும். நான் உன்ட்ட ஏற்கனவே தந்த 500 ரூபா இருக்குதுல்ல? இருக்குது பாட்டி. அதை வச்சே வாங்கிட்டு வந்துடுவேன். உங்களை நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு பாட்டி. உங்களால் மட்டும் எப்படி தான் இப்படியெல்லாம் முடியுதோ? உனக்கு இப்போ பண்டை வாங்கணும் அப்படி தானே? அதனை போய் தானே பாட்டியை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க? அதுவும் ஒரு காரணம் தான் பாட்டி. எப்படி பாட்டி பிரியாணி மட்டும் விற்று 8 சிலிண்டர் வாங்கினிய? இந்த பரல இங்கே வச்சு பேசின மாதிரி வெளியில் யார்கிட்டையும் இப்படி பேசிடுறத. அவளை காதில் விழுந்துச்சு, அப்புறம் அவளை சிலிண்டரே அள்ளிட்டு போயிடுவாள்வேன். நம்ம பிரியாணியை ஏமாற்றி விற்றோம்ல, அவிழதுன்னு சொல்றிய? ஆமாம், அவளை தான் சொல்கிறேன். நீ கடைக்கு போகும்போதுல அவளை யாரையும் பார்த்த அன்னைக்கு நீ எதுவுமே பேசிடுறத. அவையே என்கிட்ட பேசினா கூட நான் பேசக்கூடாது பாட்டி. நீ அவளைக்கிட்ட பேசும்போதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பேசு. என்னை பற்றியும் பிரியாணி பற்றியும் கேட்டால்வேன்னா எனக்கு அறவே தெரியாதுன்னு சொல்லிடு. சரி பாட்டி. அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்காம எல்லா ஜாமானத்தையும் வாங்கிட்டு நேரத்துக்கு வா. சரி பாட்டி. கூடவே எனக்கு 2 பொரி பாக்கெட்டு வாங்கிட்டு வரேன். சரி வாங்கிக்க. வெயில் வேற ரொம்ப அடிக்குது. வீட்டு நிழல் இருக்கலாம், அந்த சைடே போ சரியா? சரி பாட்டி.
பாட்டி ஜாமான்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு பைய தர்றதுக்கு மறந்துட்டீங்களா? பைய ஒன்றத்தையும் கொண்டு போண்டான், கடையில் கவர் இருக்கும்ல அதில் வாங்கிட்டு வா. சரி பாட்டி, போயிட்டு வரேன். கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கணும், வீட்டு பக்கம் போகக்கூடாது. அங்கே மட்டும் இப்போ போனால் பிரியாணி பற்றி கேட்பாள்வேன். கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்குள்ளே அவளை பிரியாணி பற்றி மறந்துடுவாள்வேன். அதுக்குள்ளே நம்ம இங்கே வாங்கி வச்சுருக்க அவ்வளோ சிலிண்டரையும் விற்றுடணும். வெயில் இன்னைக்கு ஓவராக தான் அடிக்குது. மேக்கப் வேற கலைஞ்ச மாதிரி இருக்கு. உள்ள போய் மேக்கப் போடுவோம். அப்புறம் ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு குடிக்கணும். நான் அவளை பிரியாணி கொடுத்த அன்னைக்கு பார்த்தது, அதுக்கு பிறகு கண்ணில் ஆகப்பட்டு பாரு. நாங்களும் உங்களே மாதிரி தான் பிரியாணியை வாங்கி ஏமாந்த அன்னைக்கு அவளை பார்த்தது. பாத்திமுக்கோ முன்ன பாருங்க யார் வரன்னு. இந்த பையனை பிரியாணி கடையில் வச்சு பார்த்தோம்ல, அவ பேரன் தான் இவன். நான் பிரியாணி கொடுக்க அவள் வீட்டுக்கு போகும்போது இவன் அங்கே தான் இருந்தான். இவன்கிட்ட கேட்டோம்னா பாட்டிக்காரி எங்கே இருக்கிறாங்க விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி அந்த பையன்கிட்ட எதுவுமே சொல்லிடாதுன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பா. ஒருத்த வந்தா கூட சொல்லிடுறதுன்னு பாட்டி சொல்லி விட்டாவ. இங்க வந்து பார்த்தா மொத்த கும்பல் எல்லாம் நின்றுகிட்டு இருக்கு. இவிய கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறனோ தெரியல. ஏ தம்பி, இப்போ உங்க பாட்டி உங்க வீட்டுல இருக்காவ, அவிய வீட்டு கதவு பூட்டி கிடக்கு. அவிய எங்க போனவங்கது எனக்கு தெரியாது. நீங்க அவியல பத்தி என்கிட்ட கேட்காதுங்க. அப்போ உமா, இவிய பாட்டிக்குன்னு நான் எடுத்து வச்சிருந்தேன்ல அந்த பிரியாணிய நீயே கொண்டுட்டு போ. என்னது மறுபடியும் பிரியாணியா? எங்க பாட்டிக்கா? ஏன்ட்ட தாங்க. உன் பாட்டிய நேர்ல பார்க்காம பிரியாணியெல்லாம் உன் கையில தர முடியாது. எதுக்கு என்கிட்ட தர மாட்டேன்னு சொல்றிய? நான் செய்கிற பிரியாணி டேஸ்டா இருக்கும். அதுல வேற நான் இப்போ கொண்டு வந்திருக்க பிரியாணி எங்க அண்ணன் செஞ்சது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் உண்ட பிரியாணி தந்தேன்னு வச்சுக்க, அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு வாய் மட்டும் நீ தின்னு பார்த்தான்னு வச்சுக்க, அப்புறம் நீ ஒத்த பருக்கு மிச்சம் இல்லாமல் மொத்தத்தையும் காலி பண்ணிடுவேன். அப்புறம் உன் பாட்டிக்காரி வந்து நின்றுட்டு எப்படி நீ எனக்கு பிரியாணி தராமல் இருக்கலான்னு தையா தக்கன்னு குதிப்பா. அதெல்லாம் எனக்கு தேவையா? உன் பாட்டிக்காரியை நேரில் பார்க்காம பிரியாணி எல்லாம் தர முடியாது. எங்க பாட்டிய நேர்ல பார்த்தாக்கி கண்டிப்பா பிரியாணி குடிப்பே தானே? கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கு உன் பாட்டி எங்கே இருக்காவங்க விஷயம் எனக்கு தெரியணும்ல. உனக்கே உங்கள் பாட்டி எங்கே இருக்காவங்க விஷயம் தெரியலன்னு சொல்லுங்க, வேற நான் எங்கே போய் தேட? ஊர் ஊரை தேடலாம் என்னால் முடியாதுமா. நீங்க ஊர் ஊரா ஒன்னான்னு தேடண்டா. எங்க பாட்டி இப்போ எங்க வீட்டுல தான் இருக்காவ. பாத்திமாக்கா, இந்த பையன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு உங்ககிட்ட போய் சொல்லுங்க. நான் ஒன்றும் போய் சொல்லலை. நீங்க தான் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போய் சொல்லிய. நான் சொல்லுறது உண்மைதான். நான் இப்போ கூட எங்க பாட்டிக்கிட்ட பேசிட்டு தான் வாரேன். அவிய தான் என்கிட்ட ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு விட்டுருக்காவ. இவன் சொல்லுகத நம்பாதுங்கக்கோ, இவன் போய் தான் சொல்லுகான். நான் ஒன்றும் போய் சொல்லலை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பின்னாடியே வாங்க, நான் எங்க பாட்டியை உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்த பையன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு தான் அவிய வீட்டுக்கு நம்மளை கூப்பிடுக்கான். நம்பி போனோம்னா நம்ம ஏமாந்து தான் போவோம். நான் ஒன்றும் யாரையும் ஏமாத்தலை. நீங்க எல்லாரும் என் பின்னாடி வாங்க, நான் உங்க எல்லாத்துக்கும் எங்க பாட்டியை காமிச்சு தரேன். அப்போ என்ன நம்பியல? சரி, நீ சொன்னது மாதிரி உன் பாட்டியை காமிச்சுதான், அப்போ நாங்கள் நம்புவோம். சரி, எல்லாரும் என் பின்னாடி வாங்க. இப்போ ஒரு வழியை கண்டுபிடிச்சாச்சு. சரி சரி, பையன் காதில் எதுவும் விழுந்துட போகுது, டவுட் எதுவும் வந்துச்சு அப்புறம் பாட்டிக்காரியை காமிச்சு தர மாட்டான். சரி சரி, எதுவும் பேசாம பின்னாடியே போவோம். இருந்தாலும் அந்த பொம்பளைக்கு இவ்வளோ ஏமாத்து புத்தி ஆகாது. அங்கவே அவளை காமிச்சுக்கிடுவோம். இதில் இருக்க எல்லா சிலிண்டருமே எக்ஸ்ட்ரா ரேட்டு வச்சு வித்துடணும். இந்த பைசா வச்சு எப்படி அந்த மேக்கப் செட்டை வாங்கிடணும். பாட்டி, என்ன சிலிண்டர் கூடயே கதை விட்டுட்டு இருக்கிய? ஒரு வழியா வந்துட்டியா? என்ன நீ வீசின கையும் வெறுங்கையுமா வந்திருக்க? வாங்க வேண்டிய ஜாமானத்தை மறந்துட்டு வந்துட்டியா? இதில் வேற பெரிய பில்டப்பு. 20-30 ஜாமானாலும் எழுதி தராமலே ஞாபகத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஒரு 4 ஜாமானத்தை சொல்லதுக்குள்ளே மறந்து தொலைச்சிட்டியா? ரொம்ப பேசாதுங்க பாட்டி. நான் ஒன்றும் எதையும் மறந்துட்டு வரல. அப்போ வாங்கிட்டு வரேன்னு போனியே, அந்த ஜாமானத்தை எங்க? பாட்டி, இப்போ உங்களுக்கு அந்த ஜாமானமும் முக்கியம். அதை வேணா பிறகு எப்போ வேணாலும் வாங்கிடலாம். அதை விட பெரிய முக்கியமான விஷயம், அதான் நான் ஜாமான் வாங்காம திரும்ப வந்திருக்கேன். நான் சொல்லதை விட நேர்லயே கூட்டிட்டு வந்திருக்கேன். பார்ட்டியெல்லாம் நீங்க உண்மையிலே ரொம்ப சாக்காயிருக்கிய. என்ன ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கேன்? எங்க வாங்க. இப்படி இங்க ஆக்குல கொசு பேர போடு. நான் கொடுத்த பிரியாணி எல்லாம் தானே இப்படி சிலிண்டரா மாறி போயிருக்கு அப்படின்னு உன்ட்ட யார் சொன்னது? இதோ உன் கண்ணு முன்னே நிற்காமல உன் பேரன் தான் சொன்னான்.
இவன் ஒரு சின்ன பிள்ளை. இவன் விளையாட்டா சொன்னதெல்லாம் நிஜன்னு நம்பிக்கிட்டு வந்து கேட்கறத நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்போ அன்னைக்கு நான் கொடுத்த பிரியாணியில் என்னாச்சு? அதை நான் அன்னைக்கு நீ யாருக்கெல்லாம் கொடுக்க சொன்னியோ அவளுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. யாருக்கிட்ட கொண்டு கொடுத்தாங்கிறத தெரிஞ்சுக்கிடலாமா? நீங்கள் 2 பேரும் வீட்டில் இல்லைங்கிறதுனால நான் சின்ன பொண்ணு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டேன். இப்போ சின்ன பொண்ணுன்னு நம்ம ஊரில் வேற யாரும் இருக்காவளோ? அது வந்து சின்ன பொண்ணு நான் உங்கள் வீட்டில் கொடுக்கன்னு தான் வந்தேன். போகிற பாதையிலே உமாவை பார்த்தேன். அவள் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டேன். உமானா பக்கத்து தெருவில் 6 வயசு குழந்தை இருக்குல்ல, அவி வீட்டிலையா? ஏன் பாட்டி இப்படி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கிய? இவிய தந்த பிரியாணியெல்லாம் நம்ம அன்னைக்கு விற்கத்தானே செஞ்சோம். இவிய கூட வந்து விலைக்கு வாங்கிட்டு தானே போனவ. சும்மா எதுவும் பேசாத. ஏன் பாட்டி நீ பேசக்கூடாதுன்னு சொல்றிய? பிரியாணி வித்த காசுல தானே பாட்டி இந்த சிலிண்டர் எல்லாம் வாங்கினிய. இப்போ நம்ம உண்மை சொன்னாதான் நமக்கு திரும்பவும் நிறைய பிரியாணி கிடைக்கும். பிரியாணிக்கு ஆசைப்பட்டால பாட்டியை மாட்டி விட்ட. இவ்வளோகிட்ட இருந்து எப்படி தான் தப்பிக்க போகிறோன்னு தெரியல. அவைய கொடுத்த ஓசி பிரியாணியை எங்ககிட்ட ஏமாற்றி விற்றதுக்கு தண்டனையை நாங்கள் அவ்வளோ சிலிண்டரையும் கொண்டுட்டு போகிறோம். நான் வேலை கொடுத்து வாங்கின சிலிண்டரு அதெல்லாம் தர முடியாது. வேலை கொடுத்து வாங்கினதான், அதுவும் பிரியாணி விற்ற காசை வச்சு. அதுக்காக அவ்வளோ சிலிண்டரையும் கொண்டுட்டு போயிடுவீளோ? நாங்கள் ஒன்று அவ்வளோத்தையும் கொண்டுட்டு போக மாட்டோம். ஆளுக்கு ஒன்று தான் கொண்டுட்டு போகிறோம். ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி சின்ன பொண்ணு சிலிண்டரெல்லாம் கொண்டுட்டு போவோம். சரிக்கா.